ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 10 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது 3 நல்லா வதங்கட்டும். இப்போ நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியான குழம்பு செய்யலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியும் ஒரு 3 பெரிய தக்காளியை அரைச்சிருக்கேன், அதையுமே அதில் சேர்த்துடலாம். இப்போ 3 நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம காஷ்மீரி சில்லி கலருக்காக நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுலேருந்து மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க சங்கரா மீனை அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப நமக்கு டைமும் சேவ் ஆகும். அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லா மீன் திண்ணையும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகள்லாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்கள், நம்ம மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.